இதுநாள் வரைக்கும் மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையில், அமித்ஷாவினுடைய அரசியல் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. எடுத்த எடுப்புலாம் வெற்றி தான். எங்கள் மோடி அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய விஸ்வகுரு, 56 இன்ச்சு மார்பகலம் கொண்டவர். அவர் எந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு பயங்கரமாக பரணி பாடிக்கிட்டு இருந்த பாஜக காரங்களுக்கு ஒரு பெரிய இடி வந்து விழுந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சங்கத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு. அது என்ன கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கிளப்புக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த கிளப்பினுடைய செயலாளர் பதவிக்கு பிஜேபி கட்சியை சேர்ந்த 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. என்னங்க கிளப்புன்னு இருந்தால் அங்கே எலெக்ஷன் வரதான் செய்யும், அங்கே தேர்தல் நடக்க தான் செய்யும். அங்கே வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களும் போட்டி போட தானே இருப்பாங்க. இதில் என்னங்க சாதாரணமான விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த செயலாளர் பதவிக்கு ஒருத்தர் நின்று அவரை எதிர்த்து இன்னொருத்தர் நின்னதா சரித்திரமே கிடையாது. அன்னப்போஸ்டாக தான் இது நாள் வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொன்னால், எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியினுடைய பிரமுகர் தான் அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அவங்க அந்த கிளப்புக்கு வந்து செயலாளராகவும் ஆயிருக்கிறாங்க, இல்லை ஒரு முக்கியமான நிர்வாக பதவிக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது.